சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லிடுறேன். சர்ஃபேஸ்னா என்னது? சர்ஃபேஸ்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட அப்பர் பார்ட் இல்லாட்டி சைடு பார்ட் இல்லாட்டி லோவர் பார்ட். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ்ல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா இட் இஸ் a chemistry which occurs on the surface. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு டெஃபினேஷன்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து அட்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து அப்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரேல வாட்டர் எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஒரு ட்ரேல வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ அதுல வந்து நான் ஒரு ஸ்பாஞ்சை வந்து வைக்கிறேன். என்ன ஆகும்? அந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும்? வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணிடும். அப்சார்ப்னா அந்த வாட்டர் வந்து இந்த ஸ்பாஞ்சுக்கு உள்ள போயிடும். கரெக்டா? சோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் போச்சு அப்படின்னா அது வந்து அப்சார்ப்ஷன். ஓகேவா? இப்போ நான் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒன்னு எடுத்துக்கிறேன். அதுல சாக் பீஸ் பவுடர் போட்டு வைக்கிறேன். சாக் பீஸ் பவுடர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டஸ்டரை வச்சு அந்த சாக் பீஸ் பவுடரை நான் அழிக்கிறேன். ஒரு டஸ்டரை வச்சு நான் சாக் பீஸ் பவுடரை அழிக்கிறேன். சாக் பீஸ் பவுடர் வந்து டஸ்டருக்கு உள்ள போகுமா? டஸ்டருக்கு உள்ள போகாது. டஸ்டரோட சர்ஃபேஸ்ல ஒட்டி இருக்கும். கரெக்டா? சோ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள போகாம சர்ஃபேஸ்லயே ஒட்டிச்சு அப்படின்னா அது வந்து அட்சார்ப்ஷன். உள்ள போச்சுன்னா அது வந்து அப்சார்ப்ஷன். சர்ஃபேஸ்லயே ஒட்டி இருந்ததுன்னா அது வந்து அட்சார்ப்ஷன். இதுதான் அட்சார்ப்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் டிஃபரன்ஸ். இது புரிஞ்சுதா? சோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரினா என்னன்னு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. It is a branch of chemistry that deals with processes occurring at the interface between phases. இப்போ நான் வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள், இந்த பீக்கர்ல நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீக்கர்ல நான் வந்து ஆயில் ஆட் பண்றேன். ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகுமா? ஆகாது. கரெக்டா? சோ இந்த ரெண்டு லேயரும் மீட் பண்ற அந்த போர்ஷன் எது? இது. கரெக்டா? இத வந்து நான் வந்து லிக்விட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஃபேஸ்னா லிக்விட் பார்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆயில் ஃபேஸ் இல்லாட்டி ஆயில் பார்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஃபேஸுமே இன்டராக்ட் பண்ற இந்த இடத்துல என்ன கெமிஸ்ட்ரி நடக்குது அதுதான் வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ டெஃபினேஷன் பாருங்க. இட் இஸ் a branch of chemistry that deals with the processes which are occurring at the interface between the two phases. ஓகே. சோ அந்த ரெண்டு ஃபேஸும் மீட் பண்ற இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது, என்னென்ன கெமிஸ்ட்ரி நடக்க போகுது, என்னென்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து படிக்கிறது தான் வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. சோ இது வந்து எப்பவுமே லிக்விடா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ரெண்டு ஃபேஸஸ் வந்து இட் கேன் பி சாலிட் அண்ட் லிக்விட். இட் கேன் பி லிக்விட் அண்ட் லிக்விட், or it can be solid and gas. எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த ரெண்டு ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அட்சார்ப்ஷன்னா என்ன,
absorption. Absorption அப்படினா என்ன சொன்னேன்? The particle will move inside another particle. So absorption அப்படினா a particle moves into another substance. It moves into another substance. Adsorption அப்படினா அந்த சப்ஸ்டன்ஸ் உள்ள மூவ் ஆகாது, அந்த சப்ஸ்டன்ஸ் ஓட சர்ஃபேஸ் மேலேயே அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? சர்ஃபேஸ்லயே வந்து அட்ராக்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து அட்சார்ப்ஷன். சோ அட்சார்ப்ஷன் அப்படினா எழுதிக்கோங்க, the ability of a solid surface to attract the contacting species. So இந்த மார்க்கர் இங்க் வந்து ஒரு ஸ்பீஷீஸ் அப்படின்னா இந்த டஸ்டர் வந்து சாலிட். இதை நான் வந்து அழிக்கும் போது என்ன ஆகும்? இந்த இங்க் வந்து இதுல ஒட்டிக்கும். இது வந்து டஸ்டருக்கு உள்ள போகல, மேலேயே வந்து ஒட்டிட்டு இருக்கு. தெரியுதா? சோ இத வந்து நான் என்னன்னு சொல்லலாம்? அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்சார்ப்ஷன்னா ஒரு சாலிட் சர்ஃபேஸ் வந்து இன்னொரு ஸ்பீஷீஸை அட்ராக்ட் பண்ணி மேலேயே வச்சிருக்கும், உள்ள இழுக்காது. ஓகேவா? சோ அதுதான் வந்து அட்சார்ப்ஷன். சோ எக்ஸாம்பிள் வந்து charcoal absorbing colorants from sugar. நமக்கு உண்மையிலே கிடைக்கிற சுகர் வந்து ஒயிட் கலர்ல இருக்காது. ஓகேவா? சுகர் கேன்ல இருந்து கிடைக்கிற சுகர் வந்து ஒயிட் கலர்ல இருக்காது, பிரவுனிஷ் கலர்ல இருக்கும். சோ அதுல இருக்கிற கலரை மட்டும் அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சார்கோல் யூஸ் பண்ணுவோம். சோ தட் இஸ் an example for adsorption. ஓகேவா? சோ புரிஞ்சதா? அட்சார்ப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்னன்னு. சோ நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு டஸ்டர் எடுத்துக்கிறேன், அதுக்கு மேல சாக் பீஸ் வந்து அட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? எது வந்து கான்டாக்டிங் ஸ்பீஷீஸ்? இதுல எந்த ஸ்பீஷீஸ் வந்து கான்டாக்ட் ஆகுது? சாக் பீஸ் தான் வந்து இது மேல கான்டாக்ட் ஆகுது, அட்ராக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? எதுல வந்து இந்த அட்சார்ப்ஷன் நடக்குது? டஸ்டர் மேல நடக்குது. சோ எந்த சப்ஸ்டன்ஸ் மேல இந்த அட்சார்ப்ஷன் நடக்குதோ அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்சார்பென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து அட்சார்பென்ட். Adsorbent அப்படின்னா the substance in which the adsorption takes place. The substance in which adsorption takes place. Next வந்து எது வந்து அட்ராக்ட் ஆகுது? சாக் பீஸ். சோ அந்த அட்ராக்ட் ஆகுற ஸ்பீஷீஸ்க்கு பேர் வந்து அட்சார்பேட். அதோட பேர் என்னது? அட்சார்பேட். சோ இனிமே நம்ம இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அட்சார்பென்ட், அட்சார்பேட், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற டேர்ம். சோ அட்சார்பென்ட்ன்றது வந்து எதுல அந்த அட்சார்ப்ஷன் நடக்குது அது. சோ எந்த ஸ்பீஷீஸ் வந்து அட்டாச் ஆகுதோ அது வந்து அட்சார்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அட்சார்பேட் அப்படின்னா the adsorbed substance. The adsorbed substance is called as adsorbate. So இந்த அட்சார்பென்ட்டையும் இந்த
பேட்டையும் அட்சார்பென்ட்டையும் செப்பரேட் பண்ற அந்த லேயர் இஸ் கால்ட் as இன்டர்ஃபேஸ். என்னது? இன்டர்ஃபேஸ். சோ இதுக்கும் நடுவுல இருக்கிற இந்த லேயர் வந்து இஸ் கால்ட் as என்னது? இன்டர்ஃபேஸ். சோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா the surface of separation of the two faces. Surface of separation of the two faces. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன்னா என்ன அப்படி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன். If the concentration of a substance in interface high. So இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இதுல வந்து அட்டாச் ஆகுது, கரெக்டா? அந்த சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன்னா அமௌண்ட்னு அர்த்தம். the amount of the substance வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப ரெண்டு சர்ஃபேஸ் வந்து கான்டாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இதுல நிறைய ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவுதான் தேய்ச்சாலும் அது ஒட்டவே மாட்டேங்குது, கம்மியா தான் ஒட்டுது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So if the concentration of the substance in the interface, அந்த ஒட்டி இருக்கிற இடத்துல அந்த சப்ஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன். நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படின்னா நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். நெகட்டிவ் அட்சார்ப்ஷனுக்கு என்ன டெஃபினிஷன் எழுதுவீங்க? if the concentration of the substance in the interface is less இல்லாட்டி low is called as negative adsorption. எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து desorption. Desorption வந்து it is the opposite of adsorption. Adsorptionனா என்னது? ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இதுல அட்டாச் ஆகுறதுக்கு பேர் வந்து அட்சார்ப்ஷன். இதுல அட்டாச் ஆயிருக்க ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அது வந்து desorption. So desorption அப்படின்னா the removal of the adsorbed substance. The removal of the adsorbed substance is called as desorption. So adsorbents-க்கும் adsorbates-க்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதுறேன். adsorbent-க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல்னா ஆர்டினரி கலர்லெஸ் ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சிலிக்கா ஜெல் அண்ட் நிக்கல் மெட்டல், காப்பர் மெட்டல், பிளாட்டினம் மெட்டல், இதெல்லாமே வந்து அட்சார்பென்ட். அட்சார்பென்ட்னா என்னது? இது மேலதான் வேற ஏதாவது வந்து அட்டாச் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதே மாதிரி அட்சார்பேட்டுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஹீலியம் கேஸ், நியான் கேஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன், இதெல்லாமே வந்து gaseous adsorbates. சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இதெல்லாமே வந்து சாலிட் adsorbates. ஓகேவா? சோ புரிஞ்சுதா இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம்? அட்சார்ப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரினா என்ன, இது இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன்ஸ். புரிஞ்சுதா? இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லெசன். ஓகே, இது வந்து டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன். டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் உங்க புக்ல வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி கொடுத்திருக்காங்க டேபுலர் காலம். சோ நம்மளும் அதே மாதிரி எழுதிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து
chemical adsorption, இன்னொன்று வந்து physical adsorption. Chemical adsorption, இன்னொன்று வந்து physical adsorption. Chemical adsorption is also called as chemisorption. It is also called as chemisorption, or it is also called as activated adsorption. It is also called as activated adsorption. Physical adsorption is also called as physisorption, or it is also called as van der Waals adsorption. Van der Waals adsorption. Okay, so first point, physical adsorption. இப்போ நான் இதை எடுத்து இங்க தொடக்கிறேன், என்ன ஆகும்? உடனே இது வந்து ஒட்டிக்கும். கரெக்டா? சோ இது வந்து வெரி வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். சோ physical adsorption வந்து it is instantaneous. Instantaneousனா it is very very fast. ஆனா chemical adsorption, ரெண்டு chemicals வந்து attract ஆகிறதுக்கு லேட் ஆகும். சோ chemical adsorption வந்து it is slow. Next point, physical adsorption வந்து non-specific. Non-specific அப்படின்னா, நான் இப்போ இந்த துணி வச்சு அழிச்சாலும் இது ஒட்டிக்கும், நான் கைய வச்சு அழிச்சாலும் அது ஒட்டிக்கும், வேற பேப்பர் வச்சு அழிச்சாலும் அது ஒட்டிக்கும். சோ எந்த சப்ஸ்டன்ஸ்ன்றது ஸ்பெசிபிக்கா இருக்காது அதுக்கு. ஓகேவா? நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து என்ன ஆகும்? நடக்கும். ஆனா கெமிக்கல் அட்சார்ப்ஷன் அப்படி இல்லை. ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ல தான் வந்து இன்னொரு கெமிக்கல் போய் அட்ராக்ட் ஆகும். எல்லா கெமிக்கல்லையுமே போய் எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? So it is specific. It is non-specific, it is specific. It is specific na enna artham? It depends on adsorbent and adsorbate. It depends on adsorbent and adsorbate. Next one, இப்போ நான் வந்து இப்படி லைட்டா தேய்ச்சேன் அப்படின்னா கம்மியான பார்ட்டிகல்ஸ் தான் ஒட்டிக்கும். கரெக்டா? இன்னும் பிரஷர் போட்டு தேய்ச்சேன்னா என்ன ஆகும்? நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். So if pressure increases, physical adsorption increases. So the third point, if pressure increases நீங்க ஃபுல்லா எழுதுங்க, இப்படி எழுதக்கூடாது. எனக்கு இடம் இல்லைன்றதுனால நான் அப்படி எழுதுறேன். Physical adsorption increases. Chemical adsorption, if pressure increases, it increases. If pressure increases, chemical adsorption increases. So as a whole என்ன சொல்லலாம்? physical absorption இருந்தாலும் சரி, chemical adsorption இருந்தாலும் சரி, pressure increase ஆனா ரெண்டுமே வந்து increase ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா physical adsorption will decrease. Okay, if temperature increases, it decreases. Chemical adsorption வந்து temperature increase பண்ணா first increase ஆகும், அதுக்கு அப்புறமா decrease ஆகும். Okay, if temperature increases, it
first increases then decreases. இப்போ நான் பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல இதை எடுத்து இங்க வைப் பண்றேன் அப்படின்னா அது ஜஸ்ட் என்ன ஆகுது, இதுல ஸ்டிக் ஆகுது, அவ்வளவுதான். எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? ஆகாது. ஓகேவா? சோ பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல தேர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தேர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆனா கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ல வந்து தேர் இஸ் a transfer of electrons. There is a transfer of electrons between adsorbent and adsorbate. Adsorbent and adsorbate. Next, sixth point. Heat of adsorption is high. Heat of adsorption அப்படினா என்ன அப்படினா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் மேல போய் அட்ராக்ட் ஆகுது, கரெக்டா? அது போய் அட்டாச் ஆகும்போது ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகுற ஹீட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இதுக்கு மேல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து இப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னா இது வந்து என்ன ஆகும், ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். சோ அந்த ரிலீஸ் ஆகுற ஹீட் வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ல இட் வில் பி வெரி வெரி ஹை. ஆனா பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல நான் இங்க என்னதான் போட்டு தேய்ச்சாலும் ஹீட் வந்து கம்மியா தான் ரிலீஸ் ஆகும், கரெக்டா? சோ இதுல வந்து ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் less. Heat of adsorption is less. So இதுல பாத்தீங்கன்னா around 400 kilojoules per mole heat வந்து ரிலீஸ் ஆகும். ஆனா இதுல வந்து around 40 kilojoules per mole heat தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, கிலோஜூல்ஸ் பர் மோல் வந்து ஹீட் எனர்ஜியோட யூனிட். எப்படி லென்த்துக்கு நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் சொல்றோமோ அதே மாதிரி ஹீட்டோட யூனிட் வந்து கிலோஜூல்ஸ் பர் மோல். ஓகேவா? சோ நெக்ஸ்ட், கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ல வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இட் கேன் ஃபார்ம் ஒன்லி a சிங்கிள் லேயர். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இதுல அட்டாச் ஆச்சு அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான் வந்து இட் கேன் ஃபார்ம். ஓகேவா? ஆனா டஸ்டர்ல வந்து அழிக்கிறது அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் நான் அழிச்ச உடனே கொஞ்சம் ஒட்டிக்கும், அந்த ஒட்டினது மேலேயே என்னால மறுபடியும் அழிக்க முடியும். சோ மல்டி லேயர் கேன் பி ஃபார்ம்ட் இதுல. ஓகேவா? சோ பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல வந்து மோனோ லேயர் ஆஃப் அட்சார்பேட் இஸ் ஃபார்ம்ட். இதுல வந்து மல்டி லேயர் ஆஃப் அட்சார்பேட் இஸ் ஃபார்ம்ட். மல்டி லேயர் ஆஃப் அட்சார்பேட் இஸ் ஃபார்ம்ட். Eighth one, இதுல வந்து சப்போஸ் இந்த டஸ்டர் நான் இந்த சைடு வச்சு அழிச்சேன் அப்படின்னா இந்த சைடு அட்டாச் ஆகும், இல்ல இப்படி திருப்பி அழிச்சேன்னா இந்த சைடு அட்டாச் ஆகும், இல்ல இப்படி வச்சு அழிச்சேன்னா இந்த சைடு அட்டாச் ஆகும், கரெக்டா? சோ எந்தாவது ஒரு ஸ்பெசிபிக் இடத்துல தான் நடக்கும் அப்படின்றது இல்ல. இட் கேன் அக்கர் இன் ஆல் த பொசிஷன்ஸ், இட் கேன் அக்கர் இன் ஆல் த சைட்ஸ். சோ இட் அக்கர்ஸ் at all the sites. Sites na position அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? ஆனா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து it occurs only in specific sites. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்கும். So it occurs only in specific sites. So அந்த specific sites are called as active centers. அதோட பேர் என்னது? Active center. So active center na என்னது? It is a specific site where chemical absorption takes place. Okay, so active center na என்னது? It is the specific site where chemical absorption takes place. First இந்த பாயிண்ட் எழுதுங்க, அதுக்கு அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். It involves formation of activated complex with activation energy. Activation energy is insignificant. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த எனர்ஜியுமே தேவையில்லை. நம்ம சும்மா இதை எடுத்து இப்படி அழிச்சா போதும், நம்ம எந்த எனர்ஜியுமே கொடுக்க தேவையில்லை. ஆனா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் மேல அட்ராக்ட் ஆகுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கணும். ஓகேவா? சோ அந்த எனர்ஜி வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தாதான் இது வந்து இது கூட வந்து அப்சார்ப் ஆகி இட் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன்? இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கோம் ரிவைஸ் பண்ணுங்க ஒரு